தோசையே பிரசாதம். பாரம்பரியத்தை சொல்லும் தெய்வீக சுவை கதைகள். கோயில் பிரசாதம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது பழனி பஞ்சாமிர்தம், திருப்பதி லட்டு, உப்பிலியப்பன் கோயில் புளியோதரை. ஆனால் தோசை கூட பிரசாதமாக வழங்கப்படும் கோயில்கள் உள்ளன என்பதை அறிந்திருக்கிறீர்களா? இந்த மரபு வெறும் சுவை மட்டும் அல்ல, அது 1000 ஆண்டுகளாக தொடரும் ஆன்மீக பாரம்பரியம். பழமையான தோசை மரபு. இன்றைக்கு திருப்பதியில் லட்டு பிரசாதம் பிரபலமானது. ஆனால் பழங்காலத்தில் ஸ்ரீவேங்கடாசலபதி பெருமாளுக்கு சர்க்கரை தூவிய தோசையே படைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன்பின் தான் லட்டு பிரசாதமாக பரவலாக அறிமுகமானது. சிங்கப்பெருமாள் கோயிலின் மிளகு தோசை. செங்கல்பட்டு அருகே உள்ள சிங்கப்பெருமாள் நரசிம்மர் குடைவரை கோயில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. பல்லவர் கால கட்டடக்கலை சிறப்பு. இங்கு வழங்கப்படும் பிரசாதங்களில் அதிரசம், லட்டு, முறுக்கு, தட்டை இவை எல்லாம் இருந்தாலும் மிகவும் பிரபலமானது மிளகு தோசை. இந்த தோசை அரிசி, உளுந்து, மிளகு, சீரகம், நெய் சேர்த்து தயாரிக்கப்படுகிறது. பக்தர்களுக்கு வழங்கும் போது மிளகாய் பொடி கூட்டல் நல்லெண்ணெய் சேர்த்து தரப்படுகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த சுவைக்கு அடிமையாகி விடுகிறார்கள். அரகர் கோயிலின் தெய்வீக தோசை. மதுரை அருகே உள்ள அரகர் கோவில் சுந்தரராஜ பெருமாள் திருத்தலம். இங்கு வரும் பக்தர்கள் தோசை பிரசாதம் வாங்காமல் திரும்ப மாட்டார்கள். இந்த தோசையின் சிறப்பு, மலை உச்சியில் ஓடும் நூபுரகங்கை நீரால் தோசை தயாரிக்கப்படுகிறது. முதலில் பெருமாளுக்கு நைவேத்தியம், பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம். அந்த நீரின் தெய்வீக தன்மையால் இந்த தோசைக்கு ஒரு தனி சுவை. கல்வெட்டுகளில் காணப்படும் தோசைப்படி. பழைய கோயில்களின் கல்வெட்டுகள் இந்த மரபை உறுதிப்படுத்துகின்றன. தோசைப்படி என்ற சேவை பழங்காலத்தில் இருந்துள்ளது. பக்தர்கள் பணம் வழங்கி தோசை பிரசாதம் செய்ய ஏற்பாடு செய்துள்ளனர். மன்னர்களின் பங்களிப்பு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் கல்வெட்டுகளில் மன்னர் கிருஷ்ணதேவராயர் 3000 பணம் நன்கொடையாக வழங்கியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் மூலம் நிலம் வாங்கி தினமும் 15 தோசைகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் விஜயநகர மன்னர் அச்சுதராயர் காலத்தில் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் தோசை நைவேத்தியம் செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவல்லிக்கேணி மற்றும் ஸ்ரீரங்கம் மரபுகள். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் 17ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் திருவிழாக்களில் தோசை பிரசாதம் வழங்கப்பட்டதைச் சொல்கின்றன. ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் தோசை, ரொட்டி, வெண்ணெய், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் போன்ற பல அமுதங்கள் காலத்திற்கு ஏற்ப படைக்கப்படுகின்றன. வைகுண்ட ஏகாதசியில் சம்பாரா தோசை எனப்படும் பெரிய தோசை சிறப்பாக படைக்கப்படுகிறது. தோசை ஒரு உணவு மட்டும் அல்ல. இந்த எல்லா தகவல்களும் சொல்லுவது தோசை என்பது ஒரு சாதாரண உணவு அல்ல, அது ஒரு அர்ச்சனை மரபு. பக்தி கலந்து தயாரிக்கப்படும் போது அது பிரசாதம் ஆகிறது. ஆன்மீக உண்மை. இறைவனுக்கு நாம் அளிப்பது பெரிய பொருள் அல்ல, அன்புடன் அளிப்பதே முக்கியம். ஒரு சாதாரண தோசையும் பக்தியால் தெய்வீகமாக மாறுகிறது. கோவிந்தா கோவிந்தா. ஓம் நமோ நாராயணாய. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.